பட்ட என் பாறையால் ஆமாங்க என் தேவியால் சந்திரமதி உங்க தேவையா சாமி ஏன்டா மண்டிச்சாடா மண்டமலாட்டியா எனக்கு தலையில பாவாடையா இருக்குதுங்க அதுவாங்க உங்க பொண்டாட்டி என் மனைவியடா உங்க பொண்டாட்டியாங்க என் தேவியால் உங்க தேவையதாங்க உங்க தேவையதான் நீங்க சொன்ன மாதிரி கூட்டு வந்துட்டேங்க எங்கடா ஆமா ராணியம்மா டேய் என் மனைவியாக பட்டவனை என்றுமே ஏளனம் செய்யக்கூடாது செய்ய மாட்டேங்க எனக்கு கோபம் வராது வந்தா 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 எடுத்து வச்சுவாரு வாயில அப்படி சொல்லிவிடாத மல்லிகை மலரெடுத்து மண்டபம் மலரடி பணிந்த சுவாமி மல்லிகை மலரெடுத்து மண்டபம் மலரடி பணிந்த சுவாமி மலரெடுத்து மன்னவ திருவடி பணிந்தேன் சுவாமி வாசனை மலரெடுத்து வகையுடனே பணிந்தேன் சுவாமி சந்திரமதி நன்வாகையில் சூடினேன் மன்னவா மன்னவங்க பாதமே சுவாமி சுவாமி மன்னாவங்க சேவடி பணிந்த சுவாமி மன்னவங்க பொன்னாடை திருவடிக்கு
என்னடா ஏங்க, சத்தியகீர்த்தி இது என்ன காலா இல்ல கோயில் தூணம்? ஏங்க மகாராஜா, ஆ? இது காலா ஆ. இல்ல கழுத பூலா? ஏய், சத்தியகீர்த்தி என்னை பாதம் பண்ணுகிறாய் என்று நினைத்தேன் சண்டாளா. அந்த பரம்பொருள் உள்ளனால் அழிந்து விடாதே. சரிங்க. தேவி மன்னா சந்திரமதி உங்களுடைய யாவையாக சிவச்சந்திரமதி மல்லிகை முல்லிகை இருபாட்சி கோங்கு மந்தாரை வெற்றி பேர் செண்பக பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய பாசனாதி மலர்களை கொண்டு வந்து என் சுவாமியினுடைய பாதத்திலே கொட்டி வந்தன செய்தியான் மன்னவா. எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் பொறுமையானவர். அதாவது நீதி நேர்மை நியாயம் தர்மம் சரி சரி அப்படியே நாங்க வாழ்ந்துகிட்டு வரோம். எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. சரிம்மா, நான் உங்க குடும்பத்தை நான் வரலமா நானே. என்னத்துக்கு என்ன அங்க இங்க தொட்டு பாப்பேன்? ஐயோ இருக்க கொஞ்சம் இதுவாச்சுமா. என்னடா என்ன ஆச்சு? ஏமா இப்ப டைம் என்ன ஆச்சு? மணி 2:30 ஆச்சு. 2:30 ஆச்சு. பால் கறக்கிற டைம். சரி, அதனால எல்லாம் டோர் எல்லாம் ஓபன் ஆகிச்சா, அதனால எனக்கும் அங்க ஞாபகம் போயிடுச்சு. ஏய் இல்ல அது இல்லப்பா, நீ சொல்றது நியாயம் தான். இங்க வாவ எப்படின்னா, அந்த காலத்துல பொம்பளைங்க இப்படி அடக்கமா 10 சேலை கட்டிக்கிட்டு போவாங்க. ஆமா, இன்னைக்கு காலம் மாறி போச்சு. மாறி போச்சுமா. எப்படியோ பொட்ட பிள்ளைங்க துணி போட்டுக்கிட்டு போகுது. கண்டிப்பா பாக்குறவன் 4 பேரு நான் எதுவும் பேசதான் செய்வாங்க. அதனால பொம்பளை இருக்கிற இடத்துல இருந்தா ஆமா, ஆம்பளையும் கண்ணியமா இருப்பான். கண்ணியமா அடக்குடக்கமா இருக்குவான். என் மேலதான் தப்பு தான். நான் சரி பண்ணிக்கிறேன். சரிம்மா. அதனால நீ உன் கண்ணை இழிச்சு கண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே நில்லுப்பா. சரிம்மா. மன்னவா, மணவாளனே மங்கத்தின் பாக்கியம், கணவனே கண் கண்ட தெய்வம் என்று என் பாதம் அணிந்தாகி புரிஞ்சுக்கண்ணா. எப்பறாயா புருஷன் அப்படி டெம்போ மாதிரிதான் சொல்லுங்க சந்திரமதி. மன்னவா, என் பாதம் அதனை மணிந்தா என்றென்றுமே அந்த அரணாருடைய அருள் வெற்றி இன்புற்று சுகமாக வாழ்வாய். அகட்டு சந்தோஷப்படுத்திய மன்னா சந்திரவதி. மன்னாவா, மன்னா என்ன வாழ்வார் என்று சொன்ன சுவாமி.
நம்முடைய மகனாகி லோகிதாசனோடு நான் பேசிக் கொண்டிருந்த என்னை சீக்கிரமாக வரவழைத்தீரே. என்ன சுவாமி? சந்திரபதி மன்னா, ஆகிரமே நான் உனக்கு கணவனாக நான் இருந்தாலும் நிச்சயமாக நாடாளும் மன்னன் நான். சரி. மக்களுடைய குறை தீர்ப்பதே மன்னனுக்கு அழகு. நிச்சயம். அதனாலே ராஜ கொலுவிடத்திற்கு சென்று சரி. நல்லவை என்ன தீமை என்ன இந்த அரிச்சந்திரன் இந்த ஆண்டு வரும் சாம்ராஜ்யத்திலே குறை நிறைகள் யாதாயிரம் இருக்கிறதா அப்படி என்று என் சத்தியகீர்த்தி மூலியமாக நான் அறிந்து கொள்ள வேண்டும். சரி. அதற்காக நாம் இருவருமே அரண்மனையை சென்று சரி. ஆலோசித்து பார்க்கலாம் என்று உன்னையும் அழைத்தி. அப்படியா சுவாமி? ஆமா. நிச்சயமாக சென்று பாருங்கள். ஏதாகிலும் இருந்தால் உடனே அச்சரம் வந்து விடுகிறேன். அகட்டு பெண்ணை சென்று வாருங்கள். போடு. மகராஜா சாமி இப்போ அரச சபைக்கு வந்திருக்கிறோம். அதனால நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? விஸ்வாமித்திர மகரிஷி சரி சரி ஆசார வாசலிலே பாசத்தோடு காத்திருக்கிறார். அப்படி என்று ஹரிச்சந்திர மகாராஜனிடத்தில் அறிவித்து விட்டோம். அப்படியே சொல்லணும். ஆமா, சொல்லிட்டு வந்துடுறேன். நடக்கட்டும். இங்கே இருங்க. ஐயா சென்று மகாராஜா, வருவோம். சத்தியகீர்த்தி என்ன விஷயம்? யாது விஷயம்? மகாராஜா இவ்வளவு வேகமா ஓடி வர என்னாச்சு? உங்களை தேடி விஸ்வாமித்திரர் மகாரிஷி வந்திருக்கார். விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார். ஆமா ஆமா. ஆஹா, ஞானிகளிலே தபோ ஞானி என்று பெயர் பெற்றவர், அப்பேர் பெற்றவராச்சு. கோபத்திலும் பெரியவராச்சு. ஆமாங்க. போய் நம்ம அழைத்து வருவதே நீதி. போகணுங்க. போகலாம். சாமி, ஆண்டவா, சுவாமியாகிய விஸ்வாமித்திரருக்கு இந்த ஹரிச்சந்திரன், இந்த சீடன், இந்த சிஷ்யன் உங்கள் பாதத்திற்கு கோடான கோடி வந்தனங்கள் ஆண்டவன். ஹரிச்சந்திரா, ஆசார வாசலிலே பாசத்தோடு நின்று கொண்டிருந்தவனை சிம்மாசனத்தை விட்டு ஓடோடி வந்து எம்மை அழைத்து ஆசுரம் அழைத்து அமரச் சொன்ன எப்படி இருக்க வேண்டி தெரிந்ததையா? அந்த பரமருடைய
ஹரிச்சந்திரா, சுவாமி நீர்வளம் நிலவளம் குடிவளம் மிகுந்து ஆஹா இந்த புண்ணிய பூமியாகிய ஆண்டு வரக்கூடிய ஹரிச்சந்திரா, நீ வாழ்க, உன் குல வாழ்க, குடி வளர வீடு ஊடியாக வாழ்ந்திருப்பான். சுவாமி உங்கள் ஒரு வார்த்தை உங்கள் பாவம் இந்த பூமியில் படுவதற்கு நான் கோடான கோடி புண்ணியம் செய்திருக்கிறேன். உங்கள் ஒரு வார்த்தையினால் நான் தன்யனானேன் ஆண்டவா. சிறப்போடு வாழ்ந்திருப்பான். அப்படி சுவாமி ஹரிச்சந்திரா, அப்படி இருந்த போதும் ஆ, கால்நடையாக வந்தீர்கள் சுவாமி. உங்கள் காலெல்லாம் நோகும். அமர்ந்து பேசுங்கள் வாருங்கள். சிஷ்யா, டேய் சுவாமிக்கு பாவத்துல பிடிச்சு விடுறா, வலிக்கும்ல காலை பிடிக்குவா. ஏய், பேசுவதற்கு நாவு இருக்காத நாதிய தவிர. போடா இங்க. ஏய், சாமி இவ்வளவு நல்லவனாக இருக்கிறான், நல்லவனா இருக்கிறானே, எப்படியாடா இவனிடத்தில் ஒரு பொய் வாங்குவது? வாங்குவது ஆ? பொய் வாங்கலாம் என்னங்க ஒரு தட்டு இப்படி பிய்யாவது பாடு அது கூட கிடைக்கும். அதுக்கு ஆளு தாங்குவான். ஒரு தட்டு இல்ல ரெண்டு தட்டு சிஷ்யா, சொல்லுவான். 2 தட்டியும் வாங்கலாங்க. ஏய், தேவர் சபையிலே இந்திரனுக்கு முன்பதாக சபதம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். வந்திருக்கிறோம். இங்க வந்து பார்த்தா இவனை குறை சொல்வதற்கே வழி இல்ல. சரி, இருந்தாலும் இருக்கட்டும். இருக்கட்டும். நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்க வேண்டும். செய்யணுங்க. அப்பதான் கதியரசனுடைய மகனாகி விஸ்வாமித்திரன் என்று ஆமாங்க. இந்த உலகம் அறியும். தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஜாக்கிரதை. ரைட். ஹரிச்சந்திரா, சுவாமி இப்படி வா. ஆண்டவா சொல்லுங்க. நான் ஒரு வேள்வியை யாகம் செய்ய வேண்டும். அப்படியா? இருக்கட்டும், இருக்கட்டும், பரவாயில்லை. செய்யுங்க, அதனால என்ன? ஆண்டவா ஒரு வேள்வியை யாகம் செய்ய வேண்டும். அப்படியா? அந்த வேள்வியை யாகத்திற்கு இந்த நான் அடியன் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் பொன்பொருள் தேவைப்படுகிறது. கொஞ்சமா? ஆமா. சுவாமி இந்த குடைகிரி அயோத்தியா நகரத்தில் இருக்கிறதே, சரி, நீங்கள் எவை கேட்டாலும் நான் தருவேன். கொஞ்சம் என்ன நஞ்சம் என்ன, உங்களுக்கு வேண்டுமானதை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அப்படியா? குடைகிரி அயோத்தியா நகரமே உங்களது. எப்படி தெரியுமா பொன் வேண்டும்? எப்படி? பெரிய ஒரு வட்டப்பாறை, வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறை மேல் ஒரு மதம் கொண்ட யானையை நிற்க வைக்க வேண்டும். சரி. அந்த மதம் கொண்ட யானையின் மேல் ஆங்கார புருஷன். ஆங்கார புருஷன். ஆங்கார புருஷன்னா யாரு? யாருங்க? நொண்டி ஒருத்தன், மொண்டி ஒருத்தன். நொண்டிங்கிறவன் நொண்டி நொண்டி தடி ஒண்டி நடப்பான். மொண்டிங்கிறவன் நடக்க மாட்டான். அந்த மொண்டிக்கு 300 குறும்பு. ஓ, அவனுக்கு பெயர் என்ன? ஆங்கார புருஷன். ஆங்கார புருஷன். அவன் அந்த வட்டப்பாறை மேல் யானையை நிறுத்த வைத்து அந்த யானையின் மேல் அந்த ஆங்கார புருஷனை அமர வைக்க வேண்டும். சரி. அமர வைத்து கவான் கொடுக்க வேண்டும் அவன் கையில். ஓஹோ. கவான் கொடுத்து கொடுத்து அந்த கவானில ஒரு மாணிக்க கல் வைக்க வேண்டும். சரி. அந்த மாணிக்க கல்லை வைத்து அந்த ஆங்கார புருஷன் அந்த ஆணையின் மேல் அமர்ந்து சுழட்டி எறிந்தால் மேலே போய் கீழே விழுந்து எவ்வளவு உயரம் ஏந்திரிக்கோ அவ்வளவு பொன் கொடுத்தால் போதும். ஓஹோ. அவன் எரியிருந்த அந்த வெள்ளி குண்டினால் எவ்வளவு தூரம் போய் வருகிறதோ போய் வருகிறதோ பூமியில் விழுந்து எவ்வளவு உயரம் எழுந்திருக்கிறதோ அவ்வளவு பொன் வேண்டும். அவ்வளவுதானே? இதற்கா தயங்கி பேசுகிறேன். சத்தியகீர்த்தி, அரண்மனையில் இருந்து பொன்குழலை எடுத்து வா. அப்படியா? போய் வா. முன்னாடி தானே சத்தியகீர்த்தி ஐயா, நீங்க சொன்ன எடுத்துட்டு பொன் பொருளெல்லாம். சுவாமி நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொன் பொருள் கொடுத்திருக்கிறேன். அப்படியா? இன்னும் ஏதாயிரம் வேண்டுமா? ஒன்றும், அதாவது நான் கேட்டதை கொடுத்து விட்டாய். மதிக்கிறேன்.